மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 11 வசனங்கள் 11 தொடக்கம் 15 முடியும் வரை. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றவில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரிலும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். திருமுழுக்கு யோவானின் காலம் முதல் இந்நாள் வரையிலும் விண்ணரசு வெண்மையாக தாக்கப்படுகிறது. தாக்குறவர்கள் அதை கைப்பற்றிக் கொள்ளுகிறார்கள். திருச்சட்டமும் எல்லா இறைவாக்கு நூல்களும் யோவான் வரும் வரை இறைவாக்குரைத்தன. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வர வேண்டிய எலியா இவரே என ஏற்றுக்கொள்வீர்கள். கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும் என்றார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையை இந்த நாட்களிலே எதிர்பார்த்து காத்திருக்கிற பொழுது, இன்றைய நாளிலே மத்தேயு தன்னுடைய நற்செய்தியிலே இயேசுவுக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்ட இயேசுவினுடைய வருகைக்கு மக்களை ஆயத்தம் செய்ய இறை அரசை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொண்டு வருகிறார் என்பதற்கு ஏற்ப மக்களை நல்வழிப்படுத்தி அவர்களை தயாரிக்க திருமுழுக்கு யோவான் அனுப்பப்படுகிறார். ஆகவேதான், இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, மனிதர்களுள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் இல்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே தம் வார்த்தையில் சொல்லுகிற பொழுது, இரண்டாவதாக சொல்லுகிறார், விண்ணரசில் மிக சிறியவர் அவரினும் பெரியவரே என்று சொல்லுகிறார். அதனுடைய அர்த்தம், திருமுழுக்கு யோவான் இந்த உலகத்திலே இயேசு இறைவன் மகனை அவர் முன்குறித்து வைக்கின்றார். தன்னுடைய வாழ்விலே அவர் இயேசுவை சுட்டி காட்டுகின்றார். அவர் மக்களுடைய வாழ்க்கையில் இருந்த தீமைகளை சுட்டி காட்டுகின்றார். ஆகவேதான் இறைவனுடைய வார்த்தையை இவ்வாறு சொல்லுகிறது, திருமுழுக்கு யோவான் பாலை நிலத்தில் ஒலிக்கின்ற கூக்குரலாக கணிக்கப்படுகிறார். ஏனெனில் மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படுக, கோணலானவை நேராக்கப்படுக, கரடு முரடானவை சமதளமாக்கப்படுக, மரங்களின் வேறருகே கோடாரிகள் வைத்தாயிற்று, நல்ல கனி கொடாத மரங்கள் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும், விரியன் பாம்பு குட்டிகளை வரப்போகும் சினத்தில் இருந்து தப்பித்துக் கொள்ள இயலும் என்று உங்களுக்கு சொன்னவர் யார்? ஆகவே நீங்கள் மனமாறியவர்கள் என்பதை உங்கள் செயல்களில் காட்டுங்கள். ஆகவே உங்கள் வாழ்வி வழியை விட்டு நீங்கள் திரும்பி வாருங்கள், திருமுழுக்கு பெற்றுக்கொள்ளுங்கள் என்று இந்த திருமுழுக்கு யோவான் மக்களை கிறிஸ்துவுக்காக அழைத்து நிற்கின்றார். பிரியமானவர்களே, நாங்களும் கிறிஸ்துவை வரவேற்க இருக்கின்றோம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள இருக்கின்றோம், கிறிஸ்து பிறப்பை கொண்டாட இருக்கிறோம். நாங்கள் அந்த இறையாட்சி இயேசு பாலனுடைய ஆட்சிக்குள் வருவதற்கு எங்களை ஆயத்தம் செய்கின்றோமா? கரடு முரடானவை சமதளமாக்கப்பட வேண்டும், கோளனான வாழ்க்கை முறைகள் நேராக்கப்பட வேண்டும், மலைகளும் குன்றுகளுமாயிருக்கிற வாழ்வின் நெறிமுறைகள் மாற்றமடைய வேண்டும். இயேசு பாலன் எங்கள் உள்ளத்தில் பிறக்க திருமுழுக்கு யோவானின் வார்த்தைகளை வாழ்வாய் மாற்றுவோம். இயேசு ஆண்டவர் பாலனின் பிறப்புக்கு எம் வாழ்வை ஆண்டவர் விரும்புகிற பாதைகளாய், ஆண்டவர் விரும்பும் நல் நிலங்களாய், ஆண்டவர் விரும்பும் நல் உள்ளங்களாய் மாற்றுவோம். ஆமேன்.